நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு கடந்த 17ஆம் தேதியிலிருந்து 17, 18, 19, 20 கடந்த நேற்றைய முன்தினம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அம்மையார் அவர்களுடைய வலிமையான சுற்றுப்பயணம் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர் பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய கருப்பொருள் என்ன, உண்மையிலேயே இன்றைக்கு விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறது. அதிமுக தலைமை குறித்தும் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு கொடுத்தும் ஒரு தேசிய அரசியலே அது மிக முக்கியமான களமாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 2016க்கு பின்பு இதுகாரம் சற்றேறக்குறைய நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 7-8 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வேறு ஒரு நிலையில் அதிமுக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அதனுடைய முடிவுகளோ அனர்த்தமாகவும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சோர்வையும் மன வலியையும் இனி இங்கே நமக்கு தொடர முடியாது என்ற ஒரு கட்டத்தையும் ஏற்படுத்தியிருந்ததாக எல்லா பத்திரிகைகளும் அவர்கள் சமரசம் இல்லாமல் செய்தியை கொடுத்தார்கள். உண்மையிலேயே அதிமுக 1972களுக்கு பின்பு 73இல் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் ஒரு பெரும் வெற்றிக்கு பின்னால் ஒரு சரிவை சந்தித்தது. 87க்கு பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு அப்போது இந்த கட்சியை வலுவாக நிலைநிறுத்திய மிக முக்கியமான அந்த உறவோடு கூடிய உரிமை திருமதி சசிகலா அவர்களுக்கு உண்டு. இது கடந்த கால வரலாற்றில் நாங்கள் பேசினோம். அதற்கு பின்பு தற்போது அந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தலைமையை தேங்குவர் 1 அல்லது 2க்கு முறை தோல்வியை கண்டால் அக்கட்சி சரிவை சந்தித்துவிடும். ஆனால் 10 முறை தோல்வி கண்ட ஒரு தலைமைக்கு மாற்று தலைமை வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இன்றைக்கு அவர் மக்களை சந்திக்கின்றார். திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை வலிமைப்படுத்துகிறார். அந்த பேச்சில் நான் தொடர்ந்து எமது ஊருக்கு பக்கத்து ஊர் கூப்பிட்டால் வரக்கூடிய அளவிற்கான திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், பாவூர் சத்திரம், சுரண்டை இந்த பகுதியிலே பல்வேறு மக்களை அவர் சந்திக்கின்றார். இனம், மொழி, சாதி அப்பாற்பட்டு அனைவரையும் சந்திக்கின்றார். எல்லா மக்களும் வர்க்கபேதம் இல்லாமல் பொருளாதாரத்தில் மிக 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 வலிமையற்ற மக்கள். அவர்கள் சசிகலா அம்மாவை எப்படி பார்த்தார்கள் என்று நான் ஒரு பத்திரிகையாளராக பார்த்தேன். தங்கள் வீட்டில் உள்ள ஒரு சகோதரியாக, தங்கள் வீட்டில் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினராக, அக்கால் தங்கையாக பார்த்து முகமுகமாக உறவாடி அந்த காட்சியும் கூட தமிழ்நாடு இன்றைக்கு கண்டது. தமிழ்நாட்டில் மிக முக்கிய பத்திரிகையாளர் நேற்று காலை இந்த செய்தியை பேசும்போது சாதாரண மொழிகளோடு சசிகலா பெண்களோடு உறவாடினார், இப்படித்தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அப்போது இந்த கட்சி அவர் சொன்ன கருப்பொருள் வேறு ஒன்றும் இல்லை, ஒற்றுமை 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 ஒற்றுமை, இதுதான் யானை பலம். இதைத்தான் சசிகலா அம்மா சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் யாரை குறித்தும் ஒரு கடுஞ்சொற்களும் சொல்லலை. அவரை குறித்து அனர்த்தமாகவும் கடும்போக்குவாதத்தில் சொற்களை சொன்னவர்களையும் அவர் வசைபாடவில்லை. அவர்களுடைய ஒரே நோக்கம், இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் ஆங்கில பத்திரிகையிலிருந்து எம்மிடத்திலே பேசும்போது சொல்கின்றார், திருமதி சசிகலா அவர்களுடைய பலம் ஒன்றுதான், அவர் கட்சியை எப்போதும் தன் உயிருக்கு மேல் நினைக்கின்றார் அப்படிங்கின்றார் டெல்லியிலிருந்து. ஏனென்றால் எல்லோரும் புரிந்திருக்கிறார்கள், அவருடைய இரத்தம், அவருடைய உணர்வுகள், அவர்களுடைய உள்ளம், ஆற்றாமை, வாழ்வு அனைத்தும் அதிமுக தான். இதைத்தான் அவர் சொன்னார், ஒற்றுமையே வலிமை, ஒற்றுமையே யானை பலம், அம்மாவின் வழியில் மக்கள் பயணம், வேறு எந்த ஒரு சொல்லில். இப்பொழுது அணை கட்ட முடியாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை காலம் நீங்கள் தடுக்கப் போகிறீர்கள்? பேசுவார்கள். நம்மோடு பேசுவதற்கு அதிமுகவுடைய இளந்தமிழ் அருணன் எங்களோடு இணைந்திருக்கிறார். இளந்தமிழ், வாருங்கள். வணக்கம். திராவிட இயக்க சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர், பொது ஊடக ஆர்வலர் ஐயா துரைக்கண்ணா, அரசியல் விமர்சகர் ஐயா நம்முடைய ராமன், வாங்க. இன்னும் சற்று நேரத்தில் கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைகிறார். இளந்தமிழ், நான் கொஞ்சம் அதிகமாக இந்த நிகழ்வுகளை கொடுத்துட்டேன். ஏன்னா எங்கள் பக்கத்து மாவட்டம் தொடர்ந்து 4 நாட்களாக நான் பார்த்ததை நீங்கள் உங்கள் பார்வையில் அம்மாவுடைய இந்த சசிகலா அம்மாவுடைய இந்த பயணம் நான் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொண்ட இந்த அம்மா வழியில் மக்கள் பயணம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மாறாத பற்றும், அதனுடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீதும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீதும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய அந்த பண்பை கொண்ட அத்தனை தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பையும், ஒட்டுமொத்த அரசியல் களத்திலேயும் ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சம். நான் ஏன் இப்படி குறிப்பிடுறேன்னு பாத்தீங்கன்னா, அம்மா அவர்கள் சுற்றுப்பயணம் புறப்பட்ட நாள் முதல் நீங்க குறிப்பிட்டீங்க, அனைத்து செய்தி ஊடகங்களிலும் அம்மா அவர்களுடைய இந்த சுற்றுப்பயண செய்தி மிக முக்கியமான இடத்தை பிடித்தது. கண்டிப்பாக பலர் அத நியாயமாக அதை வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியிட்டாலும், அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அழுத்தங்களுக்கு இடையேயும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டு ஆங்காங்கே பட்டும் படாமல், நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பட்டும் படாம ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு செய்தியை கொடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். இந்த பயணத்தினுடைய வெற்றி அல்லது இது ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த அம்மா அவர்களுடைய இந்த மக்கள் பயணம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லது ஏற்படுத்த இருக்கிற அந்த விளைவு என்பது எவ்வளவு வீச்சார்ந்த ஒரு விளைவு என்பதை அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையிலும், நடுநிலையாளர்கள் என்ற போர்வையிலும், ஏன் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும், சமூக ஊடகங்களிலே பேசக்கூடிய, குறிப்பா சமூக ஊடகங்கள்னா யூடியூப் இன்டர்வியூ, அது ஒரு கலாச்சாரமாக உருவாக்கி இருக்கிறது. ஒரு நபர் இருக்கிற எல்லா யூடியூபுக்கும் போய் உட்கார்ந்து பேசுறார். அந்த அவ்வளவு எனர்ஜி அவர்களுக்கு எங்கே இருந்து வருகிறது என்று தெரியவில்லை. உட்கார்ந்து கொண்டு அரசாங்கத்துக்கு, அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடாது, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த வேலையை முழு மூச்சாக செய்கிறார்கள். பாவம், அவங்களுக்கு கைவலிக்கும். ஜால்ரா அடிச்சு எதிர்த்து உட்கார்ந்து அந்த நேர்காணலை எடுக்கக்கூடிய நெறியாளருக்கு காது சவு கிழிஞ்சிடும். அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, சொம்படிக்க மிக கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன். ஒரு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக தமிழ்நாட்டிலே உருவெடுத்தவர். என்னென்னவெல்லாம் சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தை அவர்கள் குறைத்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் அவர்கள் ஒரு பொருட்டல்ல என்று நினைத்து பேசக்கூடியவர்கள் ஏன் இந்த கடந்த 4-5 நாட்களாக வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு யூடியூப்ல உட்கார்ந்து கொண்டு அலறிக் கொண்டிருக்கிறீர்கள்? தொண்டை கட்டி போகலையா உங்களுக்கு? ஏன் இந்த அலறல்? வெரி குட். அம்மா அவர்கள் யாரையாவது விமர்சித்திருக்கிறாங்களா? நேற்று கூட பார்த்தோம் எந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்களை ஏற்கனவே பயன்படுத்திய அதே மாதிரியான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சிலர் பேசக்கூடியதை பார்க்கிறோம். நாங்கள் ஒரு ஆளுமை மிக்க, பொறுமை மிக்க, தலைமை பண்பு மிக்க, இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பழகி பாடம் பயின்றவர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக இருந்து அவர் அடியொற்றி பயணிக்கக்கூடியவர்கள், கட்சி நிர்வாகம் இருந்தாலும் ஆட்சி நிர்வாகமாக இருந்தாலும் ஒரு 30-32 ஆண்டு காலம் அம்மா அவர்களோடு இருந்து சர்வ வித்தைகளையும் கற்றுக்கொண்டு மிக அமைதியாக இருந்து, இந்த கட்சியும் ஆட்சியும் எங்கே தடம் புரண்டு விடுமோ என்கின்ற ஒரு சலசலப்பு வந்த பொழுது நான் தலை கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும், அதனால் கட்சிக்கு ஏற்பட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நமக்கு தெரியும். ஆனால் மிக மோசமா பேசுறாங்க. நான் ரொம்ப கட்டுப்பாட்டோட, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அணுக்க தொண்டராக இருக்கின்ற காரணத்தினால நான் எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக மிகுந்த கட்டுப்பாடு, கண்ணியத்தோடு வார்த்தைகளை அளந்து அறிவோடு பேசுகிறேன். யாரையும் நம்ம விமர்சிக்க போவதில்லை. காரணம், ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பின்புலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும்,
ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அனைவருக்குமான தலைவராக உருவெடுப்பது, அதற்கான அணுகுமுறையை கையாளுவதுதான் ஒரு தலைமை பண்புக்கு அழகு. நிச்சயமா நிச்சயமா. நீ வேண்டாம், அவர் வேண்டாம், இவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு தனி குடித்தனம் போய் அல்லது எங்கேயாவது இந்த வேலைக்கு வரக்கூடியவர்கள் வெளியூர்களிலிருந்து வந்து சென்னை போன்ற இடங்களிலே தனியாக அறை எடுத்து தங்குவதை போல ஒரு பேச்சுலர் மேன்ஷன்ல போய் தங்கக்கூடிய அளவிற்கு சிலருடைய போக்கு போகுது. நான் என்னுடைய மிகுந்த உணர்ச்சி ஏற்பட்டு இந்த மாதிரி, ஏன்னா அம்மா அவர்களை பற்றி சிலர் பேசுவதை என்னால் சகிக்க முடியவில்லை. இந்த அளவிற்கு நீ வேண்டாம், நீ வேண்டாம், அவர் வேண்டாம், இவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு மக்களையும் இதே பார்வையில் நம்மை பார்ப்பார்களோ என்று மக்கள் நினைத்து விட்டால் இந்த கட்சியினுடைய நிலைமை எதிர்காலத்தில் என்ன ஆகுது என்கின்ற கவலையோடுதான் நாம் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களுடைய அணுக்க தொண்டராக அவரை அடியொற்றி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடு. நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. இளந்தமிழ், உங்களுடைய பேச்சில் யதார்த்தத்தை நான் உணர முடிஞ்சது. ஏன்னால் பல ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றேன். ஒருவர் பேசுகின்ற போது அந்த உணர்வுபூர்வமாக செயற்கைத்தனம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் உணர முடிந்தது. நிச்சயமாக அதற்கான காலங்கள் கனிந்து வருகின்றது. கடவுளின் கருணையும் அதற்காக உண்டு என்றே நான் நம்புகின்றேன். திரு துரைக்கண்ணா, நம்முடைய ராமசுப்ரமணிய ஐயா வணக்கம். நான் உங்களை வரவேற்றுட்டு துரைக்கண்ணா ஐயாட்ட பேசிட்டு வரேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. துரைக்கண்ணா சார், இப்போது திரு இளந்தமிழுடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்க. இப்போது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அம்மாவும் தலைவர்களும் அவர்களுக்கு எல்லாமே தொண்டர்கள் தான். அவர்களை அடிவொத்தி வளர்த்த நானும் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தது யார்? நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீர்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இன்றைக்கு அந்த அந்த காணொலியுடைய யூடியூப்ஸில் உள்ள எல்லாவற்றையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இடையில உங்களுக்கு நான் தரேன். தமிழ்நாடு முழுவதும் ஒரு முக்கியமான சேனல் ஆய்வு நடத்தியது. அந்த காணொலி எனக்கு இருக்கான்னு நீங்கள் கேட்டால் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். நல்லா கவனிங்க. சேலம், கோவை, எங்கெல்லாம் எடுத்திருக்கான்னு சொல்கிறேன், ஆலங்குடி, நன்னிலம், வாணியம்பாடியில் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க, திருநெல்வேலி, இங்கே எல்லா இடத்திலும் திருமதி சசிகலா அவர்களை பற்றி கேள்விகள் எழுகிறது. அந்த காணொலியில் சொல்கிறாங்க, அவர் இல்லாமல் அதிமுக நிலை பெறாது. ஒருத்தரை தவிர, ஒரு வயதானவரை தவிர. அவர் மட்டுமே, மணிமேகலை என்ற ஒரு இளம்பெண் சொன்னார், சசிகலா அவர்களே எல்லோருக்கும் வாழ்வியல் கொடுத்து மேலே கொண்டு வந்தார், அவரை தவிர எவருக்கும் கட்சி நிலைநிறுத்த முடியாது. 40 வயதிற்குள்ள பெண் சொல்கின்றால். இந்த காணொலி என்ன இருக்கிறது? தென்காசியில் எல்லா சாதி, எல்லா மதம், பெருந்தலைவர் காமராசர் அவர்கள், தேவர் பெருமகனார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, இப்படி எல்லாரும், எல்லா மக்களும், தேவேந்திர குல வேளாளர்கள், முக்குளத்தூர் சமூகத்தினர், இஸ்லாமியர்கள், எல்லா மக்களும் ஒன்றிணைந்த ஒரு காட்சியை நாங்கள் காண முடிந்தது. அவர் ஒற்றுமையின் களம். ஐயா அவர்கள் இப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த ஜாதி மத இன பேதம் கடந்த ஒரு மாபெரும் இயக்கம் என்பது உலகறியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கானவர்கள். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே அவரை போற்றி பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு புகழ்வாய்ந்த மகானாக வாழ்ந்து மறைந்தவர். அவர் தொடங்கிய இயக்கம் என்பதும் அப்படித்தான், எந்தவித ஜாதி மத பேதமற்று தான் இருக்கிறது. எனவே அந்த வழியில் அந்த கழகத்தை 52 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை சந்தித்து விட்டதே என்கிற அந்த கவலையின் இயக்கத்தின் வெளிப்பாடாக பெருமதிப்பிற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்கிற இந்த பயணத்தை தென் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. கடந்த நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த 17 முதல் 20 இந்த 4 நாட்களில் தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில், கிட்டத்தட்ட இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை கடந்திருக்கிறாங்க. ஏராளமான கிராமங்கள். ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு 18-20 கிராமங்களை கடந்து ஏறத்தாழ ஒவ்வொரு பகுதிகளிலுமே 8 இடங்கள் 10 இடங்களில் ஒரு தொகுதிக்கு அந்த மக்களை சந்தித்து மக்களுடைய ஆரவாரத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுடைய அந்த தன்னெழுச்சியான வரவேற்பை பெற்றுக்கொண்டு தன்னுடைய கருத்தை பேசியிருக்கிறாங்க. அதில் பேச்சில் அலங்கார சொற்கள் எதுவும் இல்லை, மிக யதார்த்தமாக எளிய மக்களின் மொழியில் பேசுகிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அந்த பேச்சினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினருடைய செயல்பாடுகள், அந்த கட்சியின் மக்கள் விரோத செயல், அதை தான் தோலுரித்து காட்டியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தான். பேரறிஞர் அண்ணாவினுடைய திசை வழியிலிருந்து திமுக மாறி செல்லுகிறது. ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பேரறிஞர் அண்ணா அந்த ஆட்சியை கொண்டு வந்தார். ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் அதிலிருந்து மாறி தன் குடும்பம் தன் குழந்தை என்று ஒரு சுயநலவாதியாக மாறி
தவறுகளுக்கு மேல் தவறுகள் செய்ய தொடங்குகிறார் என்று அறிந்தவுடனே தான் பொன்மனச்செம்மல் அவர்கள் கணக்கு கேட்டு அவர்களால் வெளியேற்றப்பட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். இந்த வரலாறை பலமுறை நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ பெரிய இயக்கம், இந்த தொண்டர்களுக்கான இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தை தொடங்கிய போது தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்று தன்னுடைய வீட்டையும் ஸ்டுடியோவையும் அடமானம் வைத்து இந்த கட்சியை வளர்த்தெடுத்தார். ஏராளமான பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள். அடிக்கடி அண்ணன் காளிமுத்து சொல்லுவார், இது இந்த குருதியில், அந்த குருதி குளத்தில் பூத்த இரத்த தடாகத்திலே பூத்த தாமரை அப்படிம்பார். தியாக தாமரை, இரத்த தடாகத்திலே பூத்த இரத்த தடாகத்தில் பூத்த தியாக தாமரை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பல பேர் கைகால்களை இழந்து தொண்டர்கள் அடிபட்டு உதைபட்டு சிறை சென்று பல்லாயிரக்கணக்கானவர் தங்களுடைய சொத்துக்களை உடைமைகளை இழந்து வளர்த்தெடுத்த இந்த கட்சி இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சரிவை, பின்னடைவை, தோல்வை சந்தித்திருக்கிறது. இந்த 52 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட 34-35 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இப்படி ஒரு தோல்வி, இப்படி ஒரு சரிவு, இப்படி ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டதே என்ற வேதனையை, அந்த வேதனையுடைய வெளிப்பாடாக இனியும் பொறுத்திருந்தால் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அவர்களுடைய ஆன்மா என்னை மன்னிக்காது, எனவே தான் இந்த கட்சியை ஒருங்கிணைத்து நான் வழிநடத்தி செல்கிறேன் என்று களத்துக்கு வந்திருக்கிறார். இந்த 4 நாட்கள் அவர் சென்ற பொழுது நான் கேள்விப்பட்ட வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த கட்சியிலே தலைமையிலிருந்தே ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. யாரும் அவரை வரவேற்க போகக்கூடாது, அவர் பேசுகிற இடத்திலே இருக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக அமமுகவை சேர்ந்தவர்களும் கூட அவரை யாரும் வரவேற்க செல்லாதீர்கள் என்று தடை விதித்ததாக நான் அங்கே உள்ளூரில் இருக்கிற நிர்வாகிகளிடமே கேள்விப்பட்டேன். அப்போ இந்த கூட்டம் எங்கிருந்து வந்தது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இந்த கட்சிக்கு இரட்டைலைக்கு மட்டுமே வாக்களித்து விட்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் காடு கழனிகளில் அன்றாடம் உழைத்து கொண்டிருக்கிற பாமர ஜனங்கள், அதை தாண்டி இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும், இந்த கட்சி திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய தலைமையிலே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிற பொதுமக்கள், இவர்கள்தான் தன்னெழுச்சியாக வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்களுடைய அந்த ஆதரவு, பேராதரவு என்பது அவருக்கு ஒரு புதிய எழுச்சியை நிச்சயமாக கொடுத்துருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டமாக அவர் தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் கிழக்கு மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என்று சுற்றுப்பயணம் போகிற பொழுது எனக்கு பழைய நினைவு வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 1988 செப்டம்பர் தொடங்கி 89ஆம் ஆண்டு தேர்தல் வரையிலும் மதிப்பிற்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார்களே, அப்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. லட்சங்களில் இருந்த அதிமுக உறுப்பினர்கள் கோடிகளை கடந்து வந்து சேர்ந்தார்கள். ஆர்வத்தோடு படித்தவர்கள், வழக்கறிஞர்கள், பல்வேறு பிரிவினரும் வந்து சேர்ந்தார்கள். இன்றைக்கு அதே போன்ற ஒரு எழுச்சியின் தொடக்கம்தான் தென்காசியிலே தொடங்கியிருக்கிறது. இந்த எழுச்சி என்பது நிச்சயமாக தமிழகம் முழுவதும் பரவும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற குரல் இதுவரையிலும் மரியாதைக்குரிய அம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் இந்த பக்கம் திரு ஓபிஎஸ் அவர்களும் தான் வலியுறுத்தி வந்தார்கள். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுக்கிற அந்த கட்சியின் மூத்த முன்னோடிகளான திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கே.பி. அன்பழகன், திரு சி.வி. சண்முகம், திரு தங்கமணி, திரு வேலுமணி, இந்த 6 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து, அதாவது ஐயா 6 பேரும் 6 சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் தொடங்கிய தொடக்க காலம் முதலே திரு செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன் பயன்பட்டவர்கள். 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் களப்பணியாற்றியவர்கள். கட்சி ஒன்றுபட வேண்டும், கட்சி ஒன்றுபடாவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய சரிவை, தோல்வியை சந்தித்து விடுவோம் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதன் பிறகும் கூட யாரையும் சேர்க்க மாட்டோம், யாரையும் இணைக்க மாட்டோம் என்று பயணித்தால் அது மிகப்பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்காலமே கேள்விக்குறி என்கிற நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்கிற கவலை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து முன்னணி தலைவர்கள் இருக்கும். விரைவில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்ம நிறைய பேசுவோம். நம்ம சொன்னீங்க, அழகாக பேசுனீங்க. இது அதிமுகவுக்கான ஒரு சரிவல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள, இதை நானும் சொல்லவில்லை, மக்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். நம்மோடு மூத்த கல்வியாளரும் அரசியல் விமர்சகருமாக ஐயா ராமசுப்ரமணிய ஐயா அவர்கள் இணைகிறார். ஐயா, இப்போ
இந்த கடந்த 17லிருந்து 4 நாட்களாக தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் ஒரு மாபெரும் சுற்றுப்பயணம். நம்முடைய திராவிட இயக்க கருத்தியல் சித்தாந்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கண்ணா சொல்லும்போது யதார்த்த மொழியில் ஏழைகளோடு முகமுகமாக பேசினார். அவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு பாஷை இல்லை. இதற்காக கூட்டம் திரட்டவில்லை, ஏற்பாடுகள் செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஆனால் மக்கள் அனைவரும் சாறை சாறையாக குவிந்தார்கள். நாங்கள் பார்த்தோம் பாவூர் சத்திரம், சுரண்டை, தென்காசி, கடைநல்லூர், வாசுதேவனர், நன்னிலம், இந்த பக்கத்தில் உள்ள நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் ஒரு வலிமையான இயக்கத்தை கட்டமைக்கும். அவர் மீது சிலர் வேண்டுமென்று தூண்டப்பட்ட சில சேரை வீசுகிறோம் என்று எண்ணுவதைப் போல் வீசினாலும் அதற்கெல்லாம் அவர் பதிலளிக்கவில்லை. எங்களுக்கு தேவை இந்த கட்சியினுடைய வலிமை, ஒற்றுமை, இதை தான் பேசினாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ராமசுப்ரமணியம்? எஸ், நான் எப்பவுமே பேசும்பொழுது இந்த உங்கள் தொலைக்காட்சி மட்டுமல்ல, மற்ற தொலைக்காட்சிகளிலும் நான் எப்பொழுதுமே திருமதி சசிகலா அவர்களுடைய முயற்சி, அவருடைய உண்மையான ஈடுபாடு அதிமுக மீது இருப்பது, இவர்களை பற்றி எப்போதுமே குறை சொன்னதே கிடையாது. இது என்னுடைய ஸ்டாண்ட், ரொம்ப தெளிவான ஸ்டாண்டுன்னு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின திரு இளந்தமிழன் அவர்கள் அவர் உணர்ச்சி மயமாக அவருக்கு இத்தகைய ஒரு சரிவு அதிமுகவுக்கு ஏற்பட்டு விட்டதே என்ற கவலையோடு உணர்ச்சிகரமாக பேசினார். அதை நம்ம உண்மையாக உணர முடிகின்றது. அதுபோல நண்பர் துரைக்கண்ணா கருணா அவர்கள் அந்த பழைய நினைவுகளெல்லாம் கோடிட்டு காண்பித்தார். அது அவருடைய வலிமை. இன்ஃபேக்ட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் திராவிடியன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆய்வு செய்தவர் திரு துரை கருணா அவர்கள் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அவரெல்லாம் எடுத்து சொன்னார்கள். இதில் என்னுடைய தெளிவான கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக என்ற 2 கட்சிகள் தான் பிரதானமான கட்சிகள். மற்றவர்களெல்லாம் பேசப்படலாம், ஆனால் உண்மையான வலிமை உடைய கட்சிகள் என்று பார்த்தீர்கள் என்றால் 2ம் அதிமுக திமுக இவைகள் தான். இதில் அதிகமாக மக்களுடைய எண்ணிக்கை, அதாவது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக அதிமுகவில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனால் சமீப காலங்களில் அது பெரிய அளவிற்கு சேதாரப்பட்டு போயிருக்கின்றது என்பதிலையும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லா பத்திரிகை நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, உண்மையான எண்ணப்பாடு திருமதி சசிகலா அவர்களுடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக வலிமைப்பட வேண்டும், இந்த அதிமுக என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க வேண்டும், உன்னதமான நிலைக்கு அந்த கட்சி மீண்டும் செல்ல வேண்டும். அதில் தன்னலம் சுயநலம் எதுவுமே கிடையாது. அதில் we must make it very candid and very clear. அவங்களுக்கு செல்ஃபிஷ்னஸ் என்பது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. அவர்களுக்கு இந்த நீங்கள் தான் குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அந்த இணைப்பு அப்படின்னு வரும்பொழுது ஜானகி அம்மையாள் வீட்டுக்கு நேராகவே சென்று அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமை மிக்கதாக இருக்கும், அதுதான் எம்ஜிஆர் கண்ட கனவு என்று இவர் எடுத்து சொல்ல, அது உடனே ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஜானகி ஜே என்று இல்லாமல் 2ம் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய வலிமை பெற்ற ஒரு அதிமுக மாறியது என்பதுதான் ஹிஸ்டரி. இப்ப மறுபடியும் சொல்றேன், இதுல ஒரு துளி அளவு கூட யாருமே சந்தேகப்பட முடியாது. அவங்களுடைய உண்மையான எண்ணப்பாடு என்பது அதிமுக உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதுதான். அதுல செல்ஃபிஷ்னஸ் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த கட்சி சரியாக இருக்க வேண்டும், உன்னதமான நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஆழ்ந்த கருத்து. அதற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் நீங்க சொன்னது போல இந்த மக்களுடைய எழுச்சி என்பது இயல்பாக ஏற்று வருகின்றது. திரு துரை கருணா அவர்கள் பேசின போது திரு இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அமமுக இருக்கட்டும், அவரெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார்கள், அங்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வருகின்றார்கள் என்றால் அந்த கட்சி மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கின்றது என்பது, அதுவும் யார் அந்த கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதில் மிக தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை இவர் செல்லும் இடமெல்லாம் நமக்கு தெரிகின்றது என்பது உண்மை. ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல நான் இதை உங்க தொலைக்காட்சியில பலமுறை பதிவு செய்திருக்கிறேன், அதை தான் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளணும்னா கட்சிக்காக விரோதமாக செயல்பட்டவர்களே அது ஆனா சொல்லலாம்,
திரு காளிமுத்து அவர்களும் கூட கட்சிக்கு விரோதமாக ஒரு சமயம் நடந்து கொண்டார். ஆர்.என். வீரப்பன் கூட நடந்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் கூட ஒரு கட்சி இவரால் முன்னிறுத்தப்பட்டவர் திருமதி சசிகலா இல்லை என்றால் ஓபிஎஸ் என்கின்ற அந்த ஒரு பிம்பமே இருந்திருக்க முடியாது. அதை கட்டமைத்தது, அதற்கு மிகப்பெரிய உருவகம் தந்தது, ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்தது, இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மையார் அவர்களால் தான் முடிந்தது. ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த அதிமுக அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எவ்வளவு கடுமையான முயற்சிகளை அவர் செய்தார் ஓபிஎஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அந்த கட்சிக்கு எதிராக ஓட்டளித்தது, அந்த கட்சி இரண்டாக பிளக்க வைத்து இரட்டை இலை கூட இல்லாமல் செய்தது, இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய மக்கள் பலம் இருக்கின்றதா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்ப சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வியைத்தான், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தோல்வியைத்தான். ஆனால் மக்கள் பலம் அவர் பக்கம் இல்லை. அதனால அவருடைய எண்ணப்பாடு என்பது நிச்சயமாக அதிமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. ஆகவே அவரை தவிர்த்து நீங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய இடத்துல இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவரை மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வது என்பது எந்த விதத்துல நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் எனக்கு படுகின்றது. ராமசுப்ரமணியன், அது உங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து. ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும். யார் தலைமையாக இருக்க வேண்டும் என்றால் திருமதி சசிகலா அம்மையார் மட்டுமே இருக்க வேண்டும். அவர்களுடைய அறிவுரைப்படி, கைடன்ஸ் படி, டைரக்ஷன்ஸ் அண்ட் சூப்பர்விஷன் அப்படிங்கிறது இவர்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் எடுத்துக்கொள்றேன். திரு ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய கருத்துக்களை ஒரு பத்திரிகையாளராக ஒரு நடுநிலையோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். பல பார்வைகள் உண்டு. அது திரு ராமசுப்ரமணியனுடைய கருத்தை அவர் வைத்திருக்கிறார். ஐயா, நீங்கள் இணைப்பில்லைங்க. திரு ராமன், இங்கே கடந்த பால் மடிப்புவதற்கான தேவையே இல்லை, கருவாடு மீனாவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய நான் ஒன்றை கண்டேன். ஒரு வலிமையான கருத்து பெண்களிடத்திலே எழுந்தது. நீங்கள் சொல்வதை போன்று சின்னம்மா அவர்கள் பெண்களுக்காக பல்வேறு விவகாரங்களை செய்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் அடிக்கடி எங்களோடு முகமுகமாக பேசியிருக்கிறீர்கள். அந்த மக்களுடைய அந்த விவகாரங்களை நான் அதைத்தான் பார்த்தேன். இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு பத்திரிகை எடுத்த கருத்து கணிப்பிலும் கூட அந்த 33 வயது அந்த பெண் சொல்லுகின்றால், சின்னம்மா என்பவர் அவர்தானே இவர்களை எல்லாம் முன்னோக்கி இந்த கட்சியை வலிமைப்படுத்தினார் என்று வாணியம்பாடியிலிருந்து பேசுகிறார். இப்பொழுது நான் என்ன கேட்கின்றேன், ஒருவர் தாங்கக்கூடிய அளவு 5 கிலோ தாங்குவார், 10 கிலோ தாங்குவார். ஆனால் நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது உங்கள் தாங்குவதற்கு சக்தி இல்லை என்று 50 கிலோ தாக்கத்தை தான் நம்முடைய துரைக்கண்ணா சொன்னார். செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, மேற்கு மண்டலம் வன்னியர் பொதிகளாக இருக்கக்கூடிய CV சண்முகம், வீரமணி, அப்புறம் நத்தம் விஸ்வநாதன் எல்லோருமே சொல்கிறார்கள், ஐயா உங்களுடைய காலம் முடிந்தது, இனி ஒற்றுமை தான் முக்கியம், ஏதோ ஒரு 7-8 வருடம் கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்பொழுது உருவாகிவிட்டது. இது இயற்கையினுடைய குரல். இப்படி ஒரு கேள்வியை நான் முன்வைத்தால் எப்படி இருக்கு? அதாவது தென்னகத்தில் தியாகத்தில் சின்னம்மா அவர்களுடைய மக்களை சந்திக்கிறாங்க. இந்த சந்திக்கும் போது அங்கே உள்ள பெண்கள், பொதுவாக எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பெண்களுடைய மனநிலை அங்கே என்ன இருக்குன்னா, ஜெயலலிதா அம்மா இல்லாத ஒரு இடத்தில் வைத்து தியாகத்தில் சின்னம்மாவை பார்க்கின்றார்கள். இது தமிழ்நாட்டில் நானும் ஒரு பத்திரிகை தொழிலோட மக்களுடைய நாடியை பிடிக்கிறோம். நீங்கள் ஒரு ஜனநேச பத்திரிகை. ஆமாம், அந்த இதில் நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு தாய் பிள்ளைகள் தவறு செய்யும்போது ஒரு புத்திமதி சொல்வது இயல்பு தானே. அதாவது அதிமுகவுடைய இதிலே பார்த்திங்கன்னா அன்பு, அறிவு, கனிவு, துணிவு என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. மத குருமார்களுடைய போதனைகள்லாம் அன்பு, அறிவு, துணிவு, இது கனிவு தான் சொல்கிறாங்க. அந்த அடிப்படை தான் கட்சியில் நீங்கள் ஏதோ தவறு பண்ணிட்டீங்க, தவறுகளை தொடர்ந்து செய்யாதீங்க. காரணம், எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியில் எவ்வளோ பெரிய சாதனை படைத்து மக்கள் மத்தியில் நின்று இன்றைக்கி ஆட்சியை தக்க வச்சு, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ சித்தாந்தம் உங்களுக்கு எதுக்கு, இவ்வளவு பிடிவாதம் உங்களுக்கு எதற்கு என்ற கேள்விக்கு பதிலும் தேக்கத்தில் சின்னம்மாட்ட இருக்குது. அண்ணன் எடப்பாடி அண்ணன் கூட நினைக்கலாம் சின்னம்மாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு. எல்லாம் தெரியும். ஆனால் அவர்களும் இந்த பட்டத்தினுடைய நூலை விட்டு கொடுப்பதில் இருக்கின்றார்கள். ஆகவே இங்கு அரங்கத்தில் இருக்கின்ற நம்முடைய துரைக்கண்ணார்களோ இளந்தமிழர்களோ அண்ணன் ராமசுப்ரமணியன் எல்லாம் மிகப்பெரிய அறிவு ஞானிகள். அவர் பார்த்திங்கன்னா அவர் எடுத்தக்கூடிய முடிவு இவ்வளோ அழகாக சொல்கிறாருங்க பாரு. எந்த தொலைக்காட்சியில் அவர் கருத்துக்கள் இதாக சொன்னாலும் அண்ணன் ராமசுப்ரமணியன் போன்ற அறிவு ஞானிகள் நம்முடைய அந்த இதில் இந்த விவாதத்தில் பார்த்திங்கன்னா ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் தேக்கத்தில் சின்னம்மாவுடைய நிலைப்பாடை ஓப்பனாக சொல்கிறாங்க. இதை விட என்ன ஒரு சொல்லுங்கள். அதாவது இவர்கள் எடப்பாடி அண்ணன் அவருடைய தலைமையில் இருக்கின்ற டீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவறான ஒரு இதில் அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள்.
அதிலிருந்து அவர்கள் மீள முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். இதைத்தான் உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க கேட்குறாங்கள. சின்ன ஏங்க எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? என்ன பிரச்சனை இருந்துங்க சந்திப்போம், மக்களை சந்திப்போம், பிரச்சனையை முன்வைப்போம். தமிழகத்தோட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் கிராமப்புறங்களும் மக்களை சந்தித்து நாம் ஆதரவு திரட்டுவோம். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். இதற்கு ஏன் நீங்கள் வழிவிடாமல் தடைக்கலாக போடுகிற மர்மம் என்ன? இந்த மர்மத்தினுடைய விடையும் தியாகத்தலை சின்னம்மாவுக்கு தெரியும். ஆகவே முதல் கட்டமாக அவர்கள் மக்களை சந்திக்கின்றார்கள். மக்களை சந்திக்கின்ற போது எல்லா இடத்திலும் ஜெயலலிதா அம்மாவை எப்படி மக்கள் அதே மனநிலையில் தான் மக்கள் சந்திக்கிறாங்க. இதை ஆளும் திமுக அரசுக்கு இந்த நிலைப்பாடு தெரியும். ஆனால் எடப்பாடி அண்ணன் ஏன் இவ்வளோ விடாப்பிடியாக இருக்கின்றனர் என்றால் அதுவும் நான் வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் இளந்தவள் ஆர்வலம் போன்றவர்கள் எடுத்து விட்டாங்க, நம்ம பாயிண்டை கொடுத்துருவோம். அது மாதிரி துறக்கணாயோட தான். அதனால் என்னென்னா இவ்வளோ மோசமான சூழ்நிலை வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் அதிமுக மிகப்பெரிய எக்கு கோட்டை. தொண்டர்கள் சரியாக தயாராக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டோட அனைத்து மக்களும் தயாராக. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சார் 67 இன்னைக்கு வரைக்கும் ஒன்று திமுக ஒன்று அதிமுக என்ற நிலைப்பாடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களும். அதை தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலும் இங்கு உள்ள திராவிட கட்சிகள் உடன் கூட்டணி வைத்து தான் இவர்கள் தக்க வைக்க வேண்டும் மத்தியிலும் சரி. ஆனால் அந்த நிலைப்பாடை நீங்கள் வைக்கக்கூடாது. சூழ்நிலை சரியாக இல்லை. நீங்கள் தக்க தருணத்தில் ஒன்று சேருவோம். 2026 நாம் ஒன்றாக இணைந்து நாம் தேர்தல் சந்தித்தால் நிச்சயமாக அதிமுக தமிழகத்தில் ஆட்சியில் வரும் என்ற ஒரே இலக்கை தான் தியாகத்தில் சின்னம்மா பயணிக்கின்றார். தியாகத்திலே சின்னமா அவங்களிடம் நீங்கள் கட்சி நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுங்க, ஆட்சியில் இருங்க, அதிகாரத்தை எல்லாமே நீங்கள் பண்ணுங்க. நான் ஒரு கைட்லைன்ஸாக இருக்கிறேன். அதுக்கே அவங்க நீங்கள் தலையிடுறீங்க. இன்றைக்கு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் இல்லாத செய்திகளும் தமிழ் ஊடகங்களில் உண்மைதான். அதாவது இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்களா, மீடியா எல்லாமே இன்றைக்கு ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சி இல்லாட்டும் சசிகலா என்ற ஆளுமையை சுத்தி தானே செய்தி இருக்கிறது. அதாவது அது இல்லாமல் இல்லை. தென் மாவட்டத்தில் இன்னைக்கு தியாகத்திலே சின்னம்மாவுடைய பிரச்சாரத்தை பறக்கின்றால் சரித்திர வரலாற்றில் சத்ரபதி சிவாஜியுடைய அரச சபையில் அந்த அமைச்சர்கள் மக்களுடைய திட்டத்திற்கு என்ன மன்னர் சொல்கின்றாரோ என்ற பார்வையை எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள். அதே போல் தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் தியாகத்தில் சின்னம்மா பிரச்சாரத்தை ஊடகங்கள் எவ்வளோ அழகாக காட்டுறாங்க தெரியுமா? எங்கேயுமே சார் ஒரு பிரச்சனை கிடையாது சார். மக்கள் அதாவது கோயிலில் போய் எப்படி தரிசனம் பண்ணிட்டு இன்முகத்தோடு வராங்களோ அதே போல் தியாகத்தில் சின்னம்மா பார்க்கக்கூடிய சந்திக்கூடிய அனைத்து மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்கே போகாதா இங்கே போகாதான்னு சொல்லிட்டு கட்சிக்காரர்களை நீங்களே பண்ணாமா? நீங்களே அதாவது மல்லக்கா படுத்தீங்கன்னா எச்சத்து பண்ண யாருக்கு மேலே துப்பும்? எதிர்கட்சி சொல்லிட்டோம் சார். ஆனால் நீங்கள் ஒரு எதிர்கட்சியில் அவர் சிலர் கூட சொன்னார், நீங்கள் அதிமுகவோட தியாகத்தில் சின்னம்மாள் அடையாளம் காணப்பட்ட நபர்கள். எவ்வளோ காலம் கரவாடு மீனாகுமா, மீன் கருவாடு இப்படிலாம் சொல்கிறாங்களே. நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை யார் சொன்னால் உங்களுக்கே தெரியும். அப்படி என்றால் இந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கறந்த பால் மடி போகுமா, கருவாடு மீனாக நீங்கள் சொல்லல, நாக்கில் கொஞ்சம் இருக்கா இந்த வார்த்தை சொல்றது. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? உங்கள் கட்சி தலைவருங்க ஐயா, உங்கள் கட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவே நீங்கள் கேவலப்படுத்துகிற வார்த்தை சார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும். போட்டு காட்டல. ஆனால் இவ்வளோ மோசமான வார்த்தை உங்கள் கட்சி தலைவரே மோசமாக சொல்கிறீங்களா? இதை போய் எங்கே போய் சொல்லுங்கள்? இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இளந்தமிழ் நீங்கள் இருக்க, நான் துறைக்கரனாட்ட கேட்டு வரேன் உங்கள் 2 பேர்ட்ட. இப்போ இதில் ஒரு முக்கியமான புள்ளி ஒரு பத்திரிகையாளராக நான் கவனிக்க முடிஞ்சது. ஏற்கனவே திராவிட இயக்க கருத்தியலில் ஊழலை எதிர்த்து அனைவருக்குமான ஒரு கட்சியாக அதிமுக கொண்டு வர்றார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நம்ம நினைவூட்டல் தான். இப்போ இதில் ஒரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சம்மந்தம் இல்லாமல் சில பட்டியலிடுறார் பாருங்க. சாதியோடு இணைத்து எங்கே சசிகலா பயணித்தார். ஆனால் அவருடைய வாயிலே ஒரு இறைவன் ஒரு செய்தி சொல்ல வச்சான். எஸ்டிஎஸ் கருப்பசாமி பாண்டியன், காளிமுத்து, அழகு திருநாவுக்கரசு, சத்தியமூர்த்தி, துரைராஜ், பரமசிவம், நத்தம் விஸ்வநாதன், நைனா நாகேந்திரன், திண்டுக்கல் சீனிவாசன், இந்த பேரெல்லாம் ஏன் சொல்லணுங்கிற ஒரு கேள்வி. டிசம்பர் மாதம் 2016 டிசம்பர் 11 டிசம்பர் 18 பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கின்றார் அந்த முன்னாள் அமைச்சர். அவர் சொல்கின்றார், சின்னம்மா யார் தெரியுமா? அவர் அம்மாவினுடைய ஒரு தாய். பலமுறை கோடிட்டு காட்டியிருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா மீது சின்னம்மா கொண்ட இந்த பாசமும் விசுவாசமும் இதனை விட வேறு யாரும் தருவ முடியாது. அம்மாவினுடைய உயிர் காக்கும் தாய், உயிர் துணை தோல்வி, 1.5 கோடி தொண்டர்களின் பாசத்திற்கு உரியவர் சின்னம்மா என்று புகழாரம் சூட்டிய இந்த வாய் சொல்லுகின்றது. இந்த சாதி ரீதியாக இன ரீதியாக ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்களையும் சொல்லி கறந்த பால் மடிப்போவதில்லை, கருவாடு மீனாவதில்லை என்ற ஒரு வன்குரோதமான நடவடிக்கை. இது அறியாமையின் வெளிப்பாடாக இருக்குமோ? நான் எப்படி பார்க்கின்றேன்? எனக்கு தெரியவில்லை.
ஏனால் அவரும் இந்த சாதி மத ரீதியாகவும் இல்லை, அவரே ஒத்துக்கொண்டார். அவர் எப்போதும் தன் சாதிக்கும் அதற்கென்று பார்ப்பதில்லை, அனைவர் சிஸ் ஃபார் ஆல், எல்லோருக்குமாகத்தான் இருக்கும் என்று. ஆனாலும் இது எப்படி பார்க்கின்றீர்கள்? கொஞ்சம் நீண்டமான கேள்வி. நிச்சயமாக இப்போ ஐயா சுபியான் அவர்களுடைய இந்த கேள்விக்கு, நீண்ட கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிடம் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா ராமசுப்ரமணியன் சொன்னாங்க, சொல்லுங்க, இதில் இந்த ஓபிஎஸ்ஐ தவிர்த்து தான் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு. ஆனால் மதிப்பிற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஒரு தொண்டனை கூட விடக்கூடாது, கண்டிப்பாக அனைவரையும் ஒருங்கிணைத்து தான் இந்த கட்சியை கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறார். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். அதற்கு முழுமுதற் காரணம் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் என்பது உலகறிந்த உண்மை. அதே போல் 12 ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர், 10 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்தவர். அரசியலில் கருத்து மாறுபாடு வருகிற பொழுது நிலைமைகள் வரும், விமர்சனம் வரும். அவரே சொன்னார், காளிமுத்து ராமவீரப்பன், காளிமுத்து, பா வளர்மதி, ஜெயானி, ஜானி என்று பிரிந்த பொழுது புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக நாரச நடையிலே மிக மோசமாக விமர்சித்தவர்களை தன்னோடு இணைத்து கொண்டு கட்சியை இணைத்து அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்புகள், கட்சியினுடைய உயர் தலைமை பொறுப்புகள்லாம் வழங்கினார். அதனால் வெளியில் சென்ற யாரையுமே விடக்கூடாது அப்படிங்கிறதான். திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் தோற்று போயிட்டார், தனியாக நின்னார் அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு ஒரு விமர்சனம். ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு தனியாக, ஒரு 12 நாளில் ஒரு பலாப்பழத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கியிருக்கிறார். எனவே எல்லோருடைய ஒருங்கிணைப்பும் அவசியம் என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு. அதை தான் பல சந்தர்ப்பங்களை நாம் பேசியிருக்கிறோம். யார் இந்த சசிகலா இவருக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு என்று பேசியவர்களை கூட அரவணைக்க வேண்டும், அவர்களையும் ஒருங்கிணைத்து கட்சியை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதான். ஒரு ஓட்டு இருக்கிறவங்க கூட நமக்கு வேணும்னார். புரட்சித் தலைவருடைய எண்ணமும் அதுதான். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த நிலைப்பாட்டில் தான் அந்த கழகம் போகணும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சர், என்னுடைய அருமை நண்பர், அந்த நேரத்தில் கேட்ட கேள்வி சரிதான், நிச்சயம் சரியான கேள்வி சரியான கேள்வி. ஆனால் தன்னிலை மறந்து அவர் இந்த கருத்தை பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். திரு உதயகுமார், ஆர்பி உதயகுமார் அவர்கள் தன்னுடைய மனச்சாட்சியை பேச விட்டால் தெரியும். நீங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் தினமும் போயஸ் கார்டன் சென்று மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து கட்சியையும் ஆட்சியும் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும், உங்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்று சொன்னவர்களிலே முதன்மையானவர் இவர்தான். கண்டிப்பாக முதலமைச்சர் பொறுப்பிலே திரு ஓபிஎஸ் இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக நில்லுங்கள் என்ற பொழுது 1 மாதம் கூட அவரை பொறுப்பிலே இருக்க விடாமல் ஒவ்வொரு நாளும் திரு உதயகுமார் அவர்களும் அவர்களை சார்ந்த ஒரு 8-10 பேரும் தினமும் ஓபிஎஸ் சரியாக செயல்படவில்லை, தன்னிச்சையாக செயல்படுகிறார், மூத்த அமைச்சர்களை கலந்தாலோசிப்பதில்லை என்றெல்லாம் தினமும் புகார் சொல்லி, அம்மா நீங்கள் முதலமைச்சராக வாருங்கள், நீங்கள் முதலமைச்சராக வாருங்கள், கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்கள் தான், மறைந்த அம்மா போலவே நீங்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கோரிக்கை வைத்தவர்களே முதன்மையானவர் திரு உதயகுமார் அவர்கள். இன்று அரசியலில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று. அவர் பட்டியலிட்ட எல்லோரையுமே இந்த தமிழகம் முழுவதும், தமிழகத்தை தாண்டி இந்தியாவுக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பல மத்திய அமைச்சர்களாக, மாநில அமைச்சர்களாக, சேடபத்தியம் உள்ள மத்திய அமைச்சர்களெல்லாம் இருந்தவர். அப்படி கொண்டு செலுத்தியவர், அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் இவர்தான் என்பது அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலே ஒரு நிலைப்பாடு மாறுகிற பொழுது கட்சி விரோத செயல் அல்லது அவர் மீது குற்றச்சாட்டு வருகிற பொழுது நடவடிக்கைகள் எடுப்பது இயல்பு. எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அம்மா அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுத்தார்கள். அந்த இடர்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்திற்கு விரோதமாக எதிராக செயல்பட்டார் என்கிற அடையாளப்படுத்துவது என்பதை நிச்சயமாக எவருமே ஏற்க மாட்டார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்குகிறார். அந்த திமுகவிற்கு எதிரான மனநிலையை இவர்கள் தீவிரப்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுவெளியில் இருக்கிறது. உதயகுமார் உட்பட, எடப்பாடி உட்பட யாருமே கடந்த புரட்சித் தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில் எந்த அளவிற்கு திமுக எதிர்ப்பு இருந்ததோ, திமுக தீய சக்தி என்கிற எதிர்ப்பு இருந்ததோ அந்த வேகம் தணிந்து விட்டதே, அதனால்தான் நான் எடுக்கிறேன் இந்த பிரச்சனை என்று இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து களமிறங்கி இருக்கிறார் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். எங்கே உதயகுமார் பேசட்டும் திமுகவுக்கு எதிராக. ஆக ஏதோ ஒரு உள்ளடி வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு இவருடைய தலைமை வந்துவிட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து, பின்னடைவு வருமோ என்கிற மாதிரியான சதி செயலில் ஈடுபடுகிறார்களோ என்கிற சந்தேகம் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்கள் மத்தியில் எழுந்து விட்டது. ஏனென்றால் கடந்த எதிர்க்கட்சியாக இருக்கிற போது என்னவெல்லாம் நடவடிக்கை எடுப்பேன் என்று திரு ஸ்டாலின் சொன்னாரோ ஒரு நடவடிக்கை இல்லை 3 வருஷமா. அப்ப ஏன் இந்த நிலைப்பாடு?
அதனால் தான் இவர்கள் தயங்குகிறார்களோ? சட்டப்பேரவையிலும் சரி, பொதுவெளியிலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கு எதிராக களமாடவில்லையே. நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் செல்வி அம்மா ஜெயலலிதா காலத்திலும் சரி, திமுகவுக்கு எதிராக கிளைக்கழகம் தொடங்கி தெருமுனை கூட்டத்தில் ஆரம்பித்து வேரூர் கழகம், ஒன்றிய கழகம், நகரக் கழகம் வாரியாக மக்கள் பிரச்சனைக்காக போராடினார்கள். இன்றைக்கு அந்த போராட்டம் இல்லை. இதை விட மிக இன்னும் வேதனைக்குரிய விஷயம் என்றால், ஒரு இடங்கள்ல கூட கட்சி கொடி இல்லைங்க. பல இடங்கள்ல கிழிஞ்சு போயிடுச்சு, வெறும் கம்பம் இருக்கு. 52 வருஷம் ஆயிடுச்சு. 50வது பொன் விழாவில் இந்த கிளைக்கழகம் முழுவதும் கொடியேற்ற சொல்லுங்க என்று தலைமை கழகத்துக்கு நானே வேண்டுகோள் விடுத்தேன். பல இடங்களில் தலைவர் பேரில், அம்மா பேர்களில் அங்கே மாவட்டம் தோறும் அந்த சூபிகள் அமையுங்க, கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுங்க அப்படின்னு. திமுகவில் திரு கருணாநிதி அவர்கள் இறந்ததற்கு பிறகு 100ஆண்டு கொண்டாட்டம் என்று எல்லாவற்றையும் கொண்டாடி வருகிறார்கள். இவர்கள் புரட்சித் தலைவரையும் மறந்து, புரட்சித் தலைவர் அம்மாவையும் மறந்து, தங்களை மட்டுமே முன்னிறுத்தி சரி கட்சியையாவது வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறார் என்றால் தொடர் தோல்வி. இந்த நிலையிலிருந்து அவரை சேர்க்க மாட்டேன், இவரை சேர்க்க மாட்டேன், யாரும் வேண்டாம் என்கிற நிலைப்பாடு எடுத்தால் கட்சி மிக மோசமான பின்விளைவை சந்திக்கும். அது விடமாட்டேன் என்று திரு சசிகலா களமிறங்கி இருக்கிறார். அவருக்கு ஆதரவு குரல் நிச்சயம் எழும்பும். இப்போ நம்ம தொடர்ந்து தான் பேச போகிறோம். நிறைவு கருத்தை உங்கள்கிட்ட நான் அப்புறம் வைக்கிறேன். திரு ராமசுப்ரமணியன், நீங்கள் உங்களுடைய கருத்தை வைங்க, நிறைவு கருத்தை. ஐயா நன்றி. அதாவது எனக்கு நல்லா தெரியும், திரு துரைக்கருணாவாக இருக்கட்டும் அல்லது இவராக இருக்கட்டும், தமிழ் இளந்தமிழ், இவர் இளந்தமிழாக இருக்கட்டும், அவங்களாம் எல்லாருக்கும் என் மீது மதிப்பு உண்டு. அவர்கள் மீது அபரிமிதமான மதிப்பும் மரியாதையும் எனக்கு எப்பவும் உண்டு. ஆனால் என்னுடைய சில கருத்துக்களை நான் எப்பவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவன். நான் ஒளிவு மறைவோடு பேசுவது இல்லை. ஒரு ஓட்டு என்று இருந்தாலும் கூட அவர்கள் உள்ள வந்த பிறகு மறுபடியும் அவர்கள் பிரச்சனைக்கு உருவாக்காமல் இருப்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. திரு தமிழ்ச்சம் அன்பர் இவர் இளந்தமிழன் அவர் சொன்னது போல அமமுக கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க வரக்கூடாது, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப ஏதோ அவருக்கு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கிறதா தானே சார் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இதுல நீங்க போக வேண்டும். நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில். நம்முடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக கடுமையான முயற்சி நடந்து கொண்டிருக்கு. நாம அதற்கு தோடு நின்று உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டு நீங்க போகாதீங்கன்னா அப்ப என்ன சார் அர்த்தம்? ஆகவே ஏதோ உங்களுக்குள்ள ஒரு அந்த இது இன்னும் அந்த கருத்து மோதல் வேறுபாடுகள் அதெல்லாம் இன்னும் அதை விட்டு வெளியில வரல. ஒரே ஒரு ஓட்டா தான், அந்த ஒரு ஓட்டு உள்ள வந்துட்டுனா மறுபடியும் பிரச்சனையை அந்த வேட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது உள்ள வந்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்றது? ஆகவே அவனுடைய இன்டென்ஷன்ஸ் ஆர் நாட் கிளியர் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் மீண்டும் உறுதியாக சொல்லுகின்றேன், இந்த கட்சி வலுப்பட வேண்டும் என்றால், நன்றாக இருக்க வேண்டும் என்றால், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு தலைமை என்பது திருமதி சசிகலா அவர்களுடையதான் இருக்கணும். அவங்களுடைய நாம் முன்னாடி சொன்னது போல அவங்களுடைய தலைமை சூப்பர்விஷன், டைரக்ஷன், கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நீங்க எதை வேணா ஜெனரல் செக்ரட்டரி என்ன பொறுப்பு வேணா யாரு வேணாலும் கொடுத்துங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இவருடைய தலைமையில் தான் இருக்க வேண்டும். இதுல லெட்டர் பி தி சேர்மன் ஆஃப் தி பார்ட்டி. அவங்களுக்கு வேற எந்த தனிப்பட்ட எந்த வித ஒரு அபிப்பிராயம் இதுவும் கிடையாது, அபிலாஷையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இப்ப எதுக்காக ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு வேற ஏதாவது அஜெண்டா உண்டா? ஒரு அஜெண்டாவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, ஏகாகிர சித்தம் அப்படிம்பாங்க. ஒரே எண்ணப்பாடு, அந்த கட்சியை எப்படியா மேல கொண்டு வந்துடணும், அதற்காக உழைப்போம். அது ஒரு அற்புதமான ஒரு எண்ணப்பாடு தான் அது. நிச்சயமாகவே அதை நாம அப்ரிஷியேட் பண்ணணும். பட் இவங்களெல்லாம் மறுபடியும் உள்ளடி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது நம்ம பார்க்கலாம், நம்முடைய எஃபர்ட் எல்லாம் வீணா போய் போறது அப்படிங்கிற ஒரு கவலையின் காரணமாகத்தான் நான் என்னுடைய கருத்தை அப்படி நான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு ராமசுப்ரமணியன், உங்களுடைய கருத்து இது. பொதுக்களத்தில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், மூத்த அதிமுகவினுடைய ஆளுமைகள் வைத்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய கருத்தை வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக திருமதி சசிகலா அம்மையார் ஒரு தொண்டனையும் கூட இழக்க விரும்பவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக திரு துரைக்கருணா பதிவு செய்திருக்கிறார். நீங்க இணைப்பில் இருங்க. இளந்தமிழ், நீங்கள் உங்களுடைய கருத்தை வைங்க. இளந்தமிழ் இடையில அதுதான் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சின்னம்மா அவர்களை விமர்சனம் செய்கிறவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துற அளவுக்கு ஒரு தகுதியை
உருவாக்கி கொடுத்தவர், அந்த இடத்துல அவர்களை வைத்தவர்களே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அனுசரணையில் தான் என்பதை ஊரறியும் உலகறியும். யாருக்கு என்ன செய்து விட்டார்கள் என்று கேட்கிறாரே, கறந்த பால் மடிப்புகாது கருவாடு மீனாகாது என்று சொன்னால், சாமானியர்கள் சீழ் பிடித்த சிந்தனை கொண்டவர்கள் நினைத்தால் இது நடக்காது. சீரிளம் சிறப்பு தலைமை கொண்ட ஆளுமைகள் புரட்சித்தாய் சின்னம்மா போன்றவர்கள் நினைத்தால் கறந்த பால் மடிப்புகும் கருவாடு மீனாகும். இப்படி பேசுகிறவர்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு வாழ்வு வரும். இதுதான் தலைமை. நிச்சயமா. நீங்கள் சுயநலத்திற்காக யாரோ சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், யாரோ ஆதாயம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த கட்சியை காட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நிலைமையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கழகம் ஒன்றிணைந்து அரசியல் களமாட வேண்டும். இன்றைக்கு சாமானியர்களுக்கு இது புரிகிறது, அரசியல் சாராத பொதுமக்களுக்கு தெரிகிறது. கட்சியிலே நான் முதலிலே குறிப்பிட்டதை போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடியவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மாறாத பற்று கொண்டிருப்பவர்கள், இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று உண்மையாக நினைக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் சாமானியர்களும் அனைவரும் நடுநிலையாளர்களும் நினைக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொலைவெறி ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கையாலாகாத விளம்பர திமுக ஆட்சி முடிவு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் என்று, அதைத்தான் இதய தெய்வம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்றாங்க. கழகம் ஒன்றுபட வேண்டும், அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பாதுகாப்பானது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தோடு முரண்பட்ட சித்தாந்த ரீதியிலான முரண்பாடுகள் நீங்கள் தேர்தல் சமயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் மத்தியில எந்த கட்சி ஆட்சிகளை இருந்தாலும் அவர்களோடு அனுசரணையாக இருந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ்நாட்டிற்கு பெறப்பட வேண்டிய நிதியை, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய திட்டங்களை கொண்டு வருவதுதான் ஒரு சாதுரியமான அரசியல் தலைமையின் அழகு. இதை தட்டி கேட்பதற்கு இன்றைக்கு சரியான வலிமையான குரல்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்பதனால்தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறார்களே, வேற எதுவும் இல்லை. இப்ப தனிநபர்கள் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதனால் நான் கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். இந்த மாதிரி ஒரு உன்னதமான தியாக உணர்வு கொண்ட மிகவும் பொறுமையான ஒரு தலைமையை நாம் கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் தலைமை தமிழ்நாட்டிலே அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்தவர். ஒரு இயக்கத்தை இந்திய திருநாட்டின் 3ஆம் பெரிய கட்சியாக ஒரு மாநிலத்திலிருந்து வளர்த்தெடுத்து கொண்டு வந்து இந்திய நாட்டின் அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர் தெற்கு திசையில இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளிலும் உறுதுணையாக இருந்து, அம்மாவுக்கு அதிகமான தொல்லை கொடுக்காமல் சீராக கட்சி நிர்வாகமும் ஆட்சி நிர்வாகமும் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய ஒரு தூணாக சக்தியாக இருந்தவர். இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையையும் தியாகம் செய்து இன்றைக்கு இந்த தகுதியில இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறார், ஒன்றிணைய வேண்டும், இந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ்நாட்டிலே வலிமையாக 30 ஆண்டு காலம் இந்த மாநிலத்திலே ஆண்ட அந்த கட்சி உருக்குலைந்து போகக்கூடாது, மீண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரலை வைக்கிறார்கள். இவரை இது வேற எந்த சிந்தனையும் கிடையாது என்பதை இந்த பயணம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இதை குறுக்கு புத்தி படைத்தவர்கள் விமர்சிக்கிறார்களே தவிர பொதுமக்களும் கழகத்தின் மீது உண்மையாக பற்று வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் வருகையை, அவர் கையிலே அதிகாரம் வருவதை பார்ப்பதற்காக மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிறைவான கருத்து. நன்றி திரு இளந்தமிழ். அதற்கான காலங்கள் கணிந்து வருவதாகவே தமிழகம் பொது ஊடக ஆர்வலர்களிடமிருந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அது உண்மையும் கூட. இயற்கை சில விடயங்களை முடிவு செய்தே வைத்திருக்கும். அதற்கான காலம் மிகச் சிறப்பாக தெரிவது நாம் எதிர்பார்த்தே காத்திருக்கிறோம். திரு ராமன், எப்படி பார்க்கின்றீர்கள் உங்களுடைய? அதாவது சுற்றுப்பயணம் அல்ல, அது சுற்றுலா பயணம்னு உதயகுமார் சொல்கிறாரு. இதில் என்ன விஷயம்னா சார், இவர்கள் 4.5 ஆண்டு காலம் நடந்த ஆட்சியில் எல்லா தவறுகளையும் எடுத்து காட்டி தான் திமுக ஆட்சியில் வந்திருக்குது.
இப்போ திமுகவுக்கும் அவங்களுக்கும் 2026 வரைக்கும் ஒரு அன்கோ போட்டு வச்சுருக்கிறாங்க. என்னை பெட்டி எதுவும் நீ பேசாத, சும்மா வெளியில் வந்து கண்மணி பெண்மணி அன்போடு இன்னும் ஒரு சீனை போடு. 26 வரைக்கும் நான் இங்கே ஃபீல்டு, அடுத்தது என்னுடைய வாரிசு அங்கே ரெடி ஆகணும், அது வரைக்கும் நீ ஏதாவது வந்து சும்மா சீனை போடு. அதுதான் தங்களுடைய மனசாட்சியே மறந்து எவ்வளோ காலம் சீனை போட முடியும்? கடந்து வந்த பாதையே மறந்து நேற்றை வரையும் திருவாரூரில் இந்த நாள் இன்னைக்கு பங்களா மாதிரி உங்களை ஆக்கி யார் ஏங்க இன்னைக்கு சொல்கிறாங்க ஏகத்தில் சின்னம்மா முன்னால் இன்னைக்கு இந்த விமர்சனம் பண்ணுறாங்களே இவங்களாம் நேருக்கு நிற்க தயாரா? இன்னைக்கு கூட சொல்கிறேன், நேருக்கு நிற்க கூட தைரியம் இல்லாதவர்கள் வெளியிலேருந்து ப்ரெஸ் மீட்டிங் வச்சு கொடுக்குறாங்கன்னா திமுகவுக்கு அவ்வளோ வந்து வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. காரணம் இவர்கள் செய்த தவறுகளை மறைக்க வேண்டும், அதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது, அதற்காக சொந்த கட்சியே சூனியம் பண்ணக்கூடிய நிலைமை உள்ளதை இதையெல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்துதான் தியாகத்தெளிவு சின்னம்மா பகிரங்கமாக மக்களை சந்திக்கின்றார். ஏன் உங்களுக்கு பயம் கொடுக்குது? இன்னும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அவங்க பயணம் பண்ண தான் போகிறாங்க, மக்களுடைய மனநிலையை அறிய போகிறாங்க. தொண்டர்களும் நிர்வாகிகளும் புரட்சி தியாகத்தெளிவு சின்னமாக தான் இந்த கட்சிக்கு தேவைண்டு மக்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மனமுந்து வரதான் போகிறாங்க. அப்போது தான் இவங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியுங்க. நிச்சயமா துரைக்கண்ணா, இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு விவகாரமாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இயக்கத்தில் 1972 பயணிக்கிறீங்க. ஒரு மன வருத்தம் என்று பலர் கூறிக்கொள்வது ஒரு இளவு சிந்தனை, அற்ப சிந்தனை, குறுகிய சிந்தனை, சாதிய சிந்தனை, மன ஓட்ட சிந்தனை, இனச்சிந்தனை, மத சிந்தனை. இது அசிங்கமாக இல்லையா அதிமுகவில்? நிச்சயமாக. நீங்கள் உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறப்பதே சொன்னேன், ஜாதி மத இன பேதமற்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் ஆகப்பெரிய கட்சி, ஆகப்பெரிய கட்சி. அந்த அளவுக்கு இருந்த ஒரு கட்சியில் இது மாதிரியான ஒரு இந்த சில்லுண்டி சிந்தனைகள், மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் காளிமுத்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கருத்து சொல்லுகிற பொழுது இந்த கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிவுகாது, கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராக வரவே முடியாது அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்தார். அதற்காக அவர் பயன்படுத்திய சொல்லாட்சியை நண்பர் உதயகுமார் பயன்படுத்துகிறாரு. அவருடைய மனச்சாட்சி அதுதான் அது சரியான. இப்போ இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று முன்னெடுக்கிற திருமதி சசிகலா அவர்களை மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே நீங்கள் தான் கட்சியை வழிநடத்த வேண்டும், நீங்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்களே. அந்த நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் மாறுவதற்கு என்ன காரணம்? அந்த 4.5 ஆண்டுகள் துரதிருஷ்டவசமாக சிறை சென்று அதன் பிறகு வந்த இந்த 7.5 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு சிறு துரும்பை கூட அசைத்திருக்கிறாரோ, ஒரு சிறு விமர்சனம் இருக்கிறதா? அவரை பற்றி எத்தனையோ விமர்சனம் செய்தீர்களே, எதிர்வினை ஆற்றியிருக்கிறாரா? இதை உணர்ந்தாவது அவர் மீது எந்த தவறும் இல்லை, ஏன் இப்படி எதிர்க்கிறார்கள் என்று பொதுவெளிகளிலும் கட்சி தொண்டர்கள் மற்றிலுமே இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை ஏன் இவர்கள் எடுக்க வேண்டும்? தொடர்ந்து நீங்கள் ஜானகி அம்மா மாதிரி ஓய்வு பெறுங்க, கட்சிக்கு வராதீங்க என்றெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு, ஒரு பின்னடைவு ஏற்பட்ட உடனே பெரும்பாலானோர் மனத்தில் ஒரு ஒன்றுபட்ட தலைமை வேண்டுமென்றால் இவர்கள் ஆளாளுக்கு கூட்டு தலைமை தனித்தலைமை என்று அடித்து கொள்ளுகிறார்கள். எனவே ஒற்றை தலைமை என்றால் 34 ஆண்டுகள் அம்மாவோடு பயணித்தவர் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு பல ஆயிரக்கணக்கானவருக்கு லட்சக்கணக்கானவருக்கு பதவிகள் பொறுப்பு கிடைப்பதற்கு இவர்களெல்லாம் பின்னிருந்திருக்கிறார்கள். திரு OPS முதலமைச்சரானதற்கும் திரு EPS முதலமைச்சரானதற்கும் இவர்தான் காரணம் என்பதையெல்லாம் பொதுமக்கள் வெளியிலே பேசி ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? இன்றைக்கு நாம் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒருங்கிணைய வேண்டும் என்கிற குரல் இந்த புறம் இருந்து வந்தது, இப்போ அங்கே கிளம்பி இருக்கிறது. இந்த மூத்த முன்னணியில் நான் சொன்னது 6 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே கட்சி ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த வலியுறுத்தலை அவர்களும் ஏற்று அனைவருமே ஒன்றுபட வேண்டும் என்றுதான். அமமுகவை பொறுத்தளவில் அவர் அதிமுக ஒன்றிணையட்டும், நான் அவர்களோடு கூட்டணி வைத்து பயணப்படுகிறேன் என்று திரு தினகரன் தெரிவித்து விட்டார். இருக்கிற திரு OPS அவர்கள், திரு EPS அவர்கள், மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலா அவர்கள், இந்த 3 பேரும் அமர்ந்து பேசி சுயநலத்தை மறந்து தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு கட்சி முக்கியம், கட்சியின் வளர்ச்சி முக்கியம், கட்சியின் எதிர்கால வெற்றி முக்கியம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் உரத்த குரலாக திருமதி VK சசிகலா அவர்களின் குரல் இருக்கிறது. இந்த குரலுக்கு பலத்த ஆதரவும் இருக்கிறது என்பதை தென்காசி பயணத்திலே நாம் பார்த்தோம். நிச்சயமாக அவருடைய இந்த பயணம் வெற்றிகரமாக இருக்கும். அனைவரும் ஒன்றிணைந்து கழகம் வலுப்பெறும். நிச்சயமாக எதிர்காலத்திலும் இது மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த ஆட்சி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்றாரே, அதை போல
புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னாரே 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும். அந்த இருவரும் மாபெரும் தலைவர்களுடைய உணர்வும் எண்ணமும் உயிரோட்டத்தோடு இன்னும் இருக்கிறது என்பதை கழகம் ஒற்றுமைப்பட்டால் மட்டுமே பொதுவெளியில் நாம் தெரிவிக்க முடியும் என்று என்னுடைய இறுதி கருத்தாக பதிவு செய்கிறேன். ரொம்ப சிறப்பு. ஆழ்கடலிலுடைய அலைகள் இருக்காது, ஆனால் கரைக்கடல்களில் அலைகள் இருந்து கொண்டிருக்கும். ஆடி மாதம் காற்றை தவிர்க்கவும் முடியாது, ஐப்பசியில் கடுமலை நிறுத்தவும் முடியாது, கார்த்திகை மாதத்தில் கலங்களவும் முடியாது. அப்படி இயற்கை தனக்கான வடிவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கான காலச்சூழல் தான் இப்படி இருக்கின்றது அதிமுகவிற்கு. இனி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மீண்டும் மற்றொரு அதிமுக தலைமை வரக்கூடிய காலம் பொன்னாக இருக்கிறது என்று நான் உங்களுடைய பிரார்த்தனைகளோடு இந்த நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்திருக்கேன். மிகச்சிறப்பாக நம்மோடு இந்த நிகழ்வுகளை பங்கு பெற்ற தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் மரியாதைக்குரிய ஐயா ராமசுப்ரமணியன், திரு ராமன் ஐயா அவர்கள், இவர்களோடு திரு துரைக்கண்ணா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்.